குட் மார்னிங் ஆல். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா கிளாஸ் டேரக்டா? ஓகேம்மா, தேங்க்யூ. லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு டூப்ளிகேஷனோட இனிஷியேஷன் மட்டும் பார்த்துருந்தோம். லாஸ்ட் கிளாஸ் டூப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் மட்டும் பார்த்துருந்தோம். அது ஒரு டைம் பார்த்துட்டு திரும்ப அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். டூப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தோம். டூப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தோம். டூப்ளிகேஷன் என்னம்மா படிச்சீங்களா போயிட்டு அன்னைக்கு நடந்த? டூப்ளிகேஷனா ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல வந்து இஎஃப்ஜி இருக்கு அப்படின்னா, இஎஃப்ஜி அப்படி இருக்கு அப்படின்னா, இந்த இஎஃப்ஜி இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டும் ரிப்பீட் ஆகுது இல்ல, அதுக்கு பேர் என்னது? டூப்ளிகேஷன். டேண்டம் டூப்ளிகேஷன், ரிவர்ஸ் டூப்ளிகேஷன், டிஸ்பிளேஸ்டு டூப்ளிகேஷன், ரிவர்ஸ் டிஸ்பிளேஸ்டு டூப்ளிகேஷன் அப்படின்னு 3 பார்த்தோம், 4 பார்த்தோம் மொத்தமா. டேண்டம் டூப்ளிகேஷனா என்ன? டேண்டம் டூப்ளிகேஷனா பக்கத்திலே இந்த இஎஃப்ஜிக்கு பக்கத்திலே வந்துட்டு டூப்ளிகேட் ஆயிருக்கிறது. இந்த இஎஃப்ஜிக்கு பக்கத்திலே வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கிறது. ஸோ அதுக்கு பேரு டேண்டம் டூப்ளிகேஷன். ரிவர்ஸ் டேண்டம் டூப்ளிகேஷன் என்ன மீனிங்? ரிவர்ஸ் டேண்டம்னா இந்த இஎஃப்ஜி அப்படியே ரிவர்ஸ்ல ஜிஎஃப்இ, இஎஃப்ஜி அப்படியே ரிவர்ஸ்ல வந்து ஜிஎஃப்இ அப்படின்னு போய் டூப்ளிகேட் ஆகுறது. ஸோ அதுக்கு பேர் என்ன? ரிவர்ஸ் டேண்டம். டிஸ்பிளேஸ்டுனா என்ன? இந்த இஎஃப்ஜி பக்கத்துல இல்லாம ஒரு டிஸ்டன்ஸ் பொசிஷன்ல, ஒரு தூரமா இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு சேம் ஆர்டர்ல இஎஃப்ஜினே போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? டிஸ்பிளேஸ்டு. அதுவே ரிவர்ஸ் டிஸ்பிளேஸ்டுனா, ரிவர்ஸ் டிஸ்பிளேஸ்டுல ஜீன் சீக்வன்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு டூப்ளிகேஷன் இந்த ரிவர்ஸ் ஆர்டர், இந்த இடத்துல போகக்கூடிய இந்த இஎஃப்ஜின்றது ரிவர்ஸ் ஆர்டர்ல போய் அட்டாச் ஆகிறது. அதுக்கு பேர் என்ன? ரிவர்ஸ் டிஸ்பிளேஸ்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம். டூப்ளிகேஷனோட ஜெனடிக் கான்சிக்வன்சஸ் என்னன்னு பார்க்கலாம் நினைக்கிறேன் லாஸ்ட் கிளாஸ்ல இல்ல. ஓகே, ஸோ டூப்ளிகேஷனோட ஜெனடிக் கான்சிக்வன்சஸ் என்னன்னா, கேட்ட உடனே நீங்க முதல்ல எழுதுறது வந்து 2 எழுதணும். ஒன்னு வந்து எவல்யூஷன். எவல்யூஷன்ல இது வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இட் பிளேஸ் a மேஜர் ரோல் இன் எவல்யூஷன். நம்பர் 2 வந்துட்டு பாரை. ட்ரோசோஃபிலாவில் பாரைன்னு ஒரு ஐ இருக்கு. இந்த இதுல வந்துட்டு இது முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. டெலிஷன் சொன்னா எடுத்த உடனே நீங்க என்ன 2-3 பாயிண்ட் எழுதுறோம் அப்படின்னா டெலிஷன்ல என்ன எழுதுவீங்க சொல்லுங்கம்மா? ஆன்லைன் பேட்ச் சொல்லுங்க. டெலிஷன் சொன்னா 2-3 பாயிண்ட் என்ன எழுதுவீங்க? அதோட ஜெனடிக் சிக்னிஃபிகன்ஸ் கேட்டா மறந்துடுச்சா? டெலிஷன்ல ட்ரோசோஃபிலாவோட என்ன ட்ரைட் பார்த்தோம்? டெலிஷன்ல ட்ரோசோஃபிலாவோட என்ன ட்ரைட் பார்த்தோம்? அங்க வந்து ஐ கலர் பார்த்திருப்போம். அதுல வந்து ஐ கலர் பார்த்திருப்போம். இங்க வந்து என்ன பார்க்குறோம்? ஐ ஷேப் ஸ்பெசிஃபிக்கா வந்து பார் ஐ ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க டூப்ளிகேஷன். ஓகே குட். அட்லீஸ்ட் ஒருத்தவங்க ஆன்லைன்ல ஆன்சர் பண்றாங்க. என்ன 2 பாயிண்ட் எழுதணும்? எவல்யூஷன் பத்தி ஒன்னு எழுதணும், இன்னொன்னு என்ன? ட்ரோசோஃபிலாவோட இந்த ஐ பார் ஐ டைப். ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலா இந்த பார் ரீஜன் இருக்குல்ல, இந்த பார் ரீஜன் என்ன? 16A செக்மெண்ட். 16A செக்மெண்ட் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய டூப்ளிகேஷன் இன் ட்ரோசோஃபிலா இஸ் தட் ஆஃப் பார் ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார் ஐ அப்படின்னா என்னன்னா இந்த 16A செக்மெண்ட். இது வந்து 16A செக்மெண்ட் வந்து எப்படி டூப்ளிகேட் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு சொல்றாங்க. ஒருவேளை ஒரு டூப்ளிகேஷன் இருக்கா, ஒரே 2 குரோமோசோம் பேர் இருக்கு, 2 குரோமோசோம் பேர்லயும் நார்மலா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? வைல்ட் டைப். வைல்ட் டைப். இதோட நீங்க என்ன அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்ணு அப்சர்வ் பண்ணணும். இந்த வயலட் ஏரியா இருக்குல்ல, இந்த வயலட் ஏரியாவை நீங்க அப்சர்வ் பண்ணணும். ஒரு குரோமோசோம்ல இந்த பர்டிகுலர் ரீஜியன் வந்துட்டு டூப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு பேர் என்ன? பார் ஐ, ஹெட்ரோசைகஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சேர்ந்து இந்த ஐ ஷேப்பும் மாறுது. அந்த ரீஜன் டூப்ளிகேட் ஆன உடனே அதோட சேர்ந்து ஐ ஷேப்பும் மாறுது. ஒருவேளை இதுலயும் டூப்ளிகேட் ஆயிருக்கு, இந்த ஒரு பர்டிகுலர் குரோமோசோம்லயும் டூப்ளிகேட் ஆயிருக்கு, மேல இருக்க இந்த குரோமோசோம்லயும் டூப்ளிகேட் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஐ ஷேப் மாறுது. இதுக்கு பேர் ஹோமோசைகஸ் பார். ஹோமோசைகஸ் பார் லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோசைகஸ் பார் லோக்கஸ். ஒருவேளை
இதுல 3 டைம் டூப்ளிகேட் ஆயிருந்துச்சு, 1 2 3, ஹெட்ரோசைகஸ் டபுள் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? ஹெட்ரோசைகஸ் டபுள் பார். அதுக்கேத்த மாதிரி இந்த ஐ ஷேப் பாருங்க, ரொம்ப 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 நேரோவா, ரொம்ப ரொம்ப நேரோவா இருக்க மாதிரி இருக்கு. ரவுண்ட்ல, கிட்டத்தட்ட ரவுண்ட்ல இருந்த ஒரு ஷேப் வந்துட்டு கடைசியா வந்து ஒரு நேரோ ஷேப்ல வந்திருக்கு. ஸோ இதனால இதை என்ன சொல்றாங்க, டூப்ளிகேஷன் என்ன ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்றாங்க? டூப்ளிகேஷன் பிளேஸ் a major role in evolution of new genetic materials. புரியுதுங்களா எப்படி வந்து டூப்ளிகேஷன் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுது எவல்யூஷன் அப்படின்ட்டு? டெலிஷன் மாதிரி இது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் கிடையாது அப்படின்றாங்க. டெலிஷன் மாதிரி இது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஏன் ஹார்ம்ஃபுல் கிடையாது டெலிஷன் மாதிரி? டெலிஷன் மாதிரி ஏமா இதுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது? யார் யார் ஆன்லைன்ல அட்டன் பண்றீங்க, யார் யார் ரெக்கார்டிங் போட்டு போயிருக்கீங்க? டெலிஷன் ஏன் ரொம்ப ஹார்ம்ஃபுல் கிடையாது? டெலிஷன் அளவுக்கு இது ஹார்ம்ஃபுல் கிடையாதுன்றாங்க. ஏன்? மெர்லின் சொல்லியிருக்காங்க. வேற அட்லீஸ்ட் ஒரு கெஸ்ட்னா பண்ணலாம்ல. ஆன்லைன்ல இருக்கீங்களா இல்லையான்னு தெரியும்ல. யூஸ்ஃபுல் இன் எவல்யூஷன் டீத்தல். ஏங்க டெலிஷன்ல வந்துட்டு குரோமோசோம் இருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் போர்ஷனே காணாம போயிடுச்சுங்க. இந்த பர்டிகுலர் போர்ஷனே காணாம போயிடுச்சு. ஒரு குரோமோசோம்ல வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனே காணும். அதான் வந்து டெலிஷன்ன்றது. டூப்ளிகேஷன்ன்றது இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து 2 டைம் டூப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ அங்க இல்லாத ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டே இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு வந்து பிரச்சனை, அதுக்கான கான்சிக்வன்சஸ் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். பட் இங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து ரிப்பீட் தான் இருக்கு. ஸோ அது வந்துட்டு நாட் ஹார்ம்ஃபுல், நாட் அஸ் ஹார்ம்ஃபுல் அஸ் டெலிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் வாஸ் நாட் அஸ் ஹார்ம்ஃபுல் அஸ் டெலிஷன் அப்படின்றாங்க. ஜெனடிக் மெட்டீரியல் இஸ் நாட் கான். யா, ஓகே. லார்ஜ் டூப்ளிகேஷன் ஒரு பெரிய ரீஜன் வந்துட்டு டூப்ளிகேட் ஆயிருக்கு. ஒரு சின்ன செக்மெண்ட் டூப்ளிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு லார்ஜர் செக்மெண்ட் வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன? இட் அஃபெக்ட்ஸ் தி ஃபெர்டிலிட்டி. இட் அஃபெக்ட்ஸ் த ஃபெர்டிலிட்டி. இட் ரெடியூசஸ் தி ஃபெர்டிலிட்டி. இட் ஆல்டர்ஸ் த பினோடைப் அப்படின்றோம். அடுத்து வந்து த பினோடைப் இஸ் ஆல்டர்ட். பினோடைப்னா என்ன மீனிங்? பினோடைப்னா என்ன மீனிங்? இட் ஆல்டர்ஸ் த பினோடைப் அப்படின்றாங்க. பினோடைப்னா விசுவல் அப்பியரன்ஸ், பிசிக்கல் அப்பியரன்ஸ் இல்ல விஷுவல் அப்பியரன்ஸ். விஷுவல் அப்பியரன்ஸ். விஷுவல் அப்பியரன்ஸ் இதுக்கு பேர் என்ன? ஜீனோடைப் பிளஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீனோடைப் பிளஸ் என்விரான்மெண்ட், இது ரெண்டும் சேர்ந்தது. அதான் பினோடைப்ன்றது. ஒன்றும் இல்லை, இந்த இதுல இருக்கு அப்படின்னா இந்த ஐ ஷேப் எப்படி இருக்கு அப்படின்றத விசுவலைஸ் பண்ணோம். இந்த ஐ ஷேப் எப்படி இருக்குன்றத பார்த்தோம் அப்படின்னா என்ன மீனிங்? பினோடைப். ஐ ஷேப் எப்படி என்னன்றது பார்த்தோம் அப்படின்னா பினோடைப். எந்த ஜீன் இருக்கு, எந்த ஜீன் இருக்கு அது எப்படி அஃபெக்ட் ஆயிருக்குன்றத பார்த்தோம் அப்படின்னா ஜீனோடைப். எந்த ஜீன் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஜீனோடைப். இங்க வந்துட்டு பினோடைப் மேபி ஆல்டர்ன்றாங்க. எப்படி சொல்லுவீங்க பினோடைப் எப்படி ஆல்டர் ஆகுதுன்னு சொல்லுவீங்க? பினோடைப் மேபி ஆல்டர்ட் அப்படின்றாங்க. இங்க ஆல்டர் இருக்கா இல்லையா? பினோடைப் எல்லாம், பினோடைப் எல்லாமே ஆல்டர் இருக்கா இல்லையா? 16 இருந்தா ஒரு பினோடைப், இல்ல ரெண்டு டைம் டூப்ளிகேட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பினோடைப், அந்த மாதிரி இருக்குல்ல. சோ அல்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி பினோடைப் மாறுது அப்படின்றாங்க. ஐ ஷேப் இஸ் சேஞ்சிங். யா. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த பாரை லோக்கஸ். எத்தனை டூப்ளிகேட் ஆயிருக்கோ, எத்தனை செக்மெண்ட் எத்தனை தடவை டூப்ளிகேட் ஆயிருக்கும், எத்தனை குரோமோசோம்ல டூப்ளிகேட் ஆயிருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி கான்சிக்வன்சஸா ஐ ஷேப்பும் வந்துட்டு மாறும் அப்படின்றாங்க. ஒருவேளை ஹியூமன்ஸ்லயும் இதே மாதிரி ஐ ஷேப் இருக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஹியூமன்ஸ்லயும் வந்துட்டு ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஐ ஷேப் இருக்கும், நேரவா இருக்கும். ஒரு சிலரோட ஐ ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி நேரவா இருக்கும், ஒரு சிலருக்கு வந்துட்டு பிராடா இருக்கும். பட் ஹியூமன்ஸ்ல வந்துட்டு டூப்ளிகேஷனால இல்ல அப்படின்றாங்க. ஹியூமன்ஸ்ல வந்து டூப்ளிகேட்டடா இல்ல, பட் இது வந்து ட்ரோசோஃபிலால டூப்ளிகேஷன்னால. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்கம்மா இந்த ஸ்லைட. போலாங்களா அடுத்த ஸ்லைடு? முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த ஸ்லைட் போலாம்.
அடுத்தது வந்து இன்வர்ஷன். இன்வர்ஷன் அப்படின்னா என்ன மீனிங்? இன்வர்ஷன் அப்படின்னா தமிழ்ல என்ன மீனிங் இன்வர்ஷன்னா சொல்லுங்க. ஆன்லைன் அட்டென்டிவா இருக்கவங்க யார் யாரு? இன்வர்ஷன் என்ன? தலைகீழா? தலைகீழா அப்படின்றாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் இருக்குல்ல, ப்ளூ கலர் இல்லாம வேற ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்கல்ல, ப்ளூ கலர்ல இல்லாம வேற ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்கல்ல, அது என்னென்ன கலர்ல ஆரம்பிச்சு என்ன கலர்ல முடியுது? ஆரஞ்சுல ஆரம்பிச்சு, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் எல்லோ கலர் இருக்கு, அதுக்கப்புறம் கிரீன் கலர் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் கட் ஆகி அப்படியே வந்து 180 டிகிரில ஒரு ரொட்டேட் ஆகுது. இந்த செக்மெண்ட் கட் ஆயிட்டு 180 டிகிரில ஒரு ரொட்டேட் ஆகுது. 180 டிகிரில. ஸோ அப்ப எப்படி இருக்கும்? எது மேல இருக்கும், எது கீழே இருக்கும்? 180 டிகிரில ரொட்டேட் ஆச்சுன்னா கிரீன் கலர் வந்து மேல போயிடும், கிரீன் வந்து மேல போயிடுது, ஆரஞ்சு வந்து கீழே வந்துடுது. கிரீன் மேல போயிடுது, ஆரஞ்சு வந்து கீழே வந்துடுது. இதுக்கு பேர் என்ன? இந்த இன்வர்ஷன் பேர் என்ன? பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன். பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன். பேராசென்ட்ரிக் அப்படின்னா பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன். பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன்னா சென்ட்ரோமெர் இஸ் நாட் இன்வால்வ்ட் அப்படின்ற மீனிங். பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன்னா சென்ட்ரோமெர் இஸ் நாட் இன்வால்வ்ட். ஸோ செகண்ட் வந்து பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன் அப்படி ஒன்று இருக்கு. பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன். செகண்ட் என்ன இருக்கு? பெரிசென்ட்ரிக். ஸோ இந்த இடத்துல சென்ட்ரோமெர் எங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்கா? பேராசென்ட்ரிக்ல சென்ட்ரோமெர் எங்கேயும் இன்வால்வ் ஆகல. பட் பெரிசென்ட்ரிக்ல பாருங்க சென்ட்ரோமெர் இன்வால்வ் ஆயிருக்கு, சென்ட்ரோமெர் ரீஜன் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். பேராசென்ட்ரிக்கும் பெரிசென்ட்ரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பேராசென்ட்ரிக்ல வந்து சென்ட்ரோமர் இஸ் நாட் இன்வால்வ், பட் பெரிசென்ட்ரிக்ல சென்ட்ரோமர் இஸ் இன்வால்வ்டு. ஸோ இங்க எப்படி மாறி இருக்கு? ஆரஞ்சு, எல்லோ, கிரீன் ஆர்டர்ல இருக்கு. ஆரஞ்சு, எல்லோ, கிரீன் ஆர்டர்ல இருக்கு. இது கட் ஆகி ஒரு 180 டிகிரில ரொட்டேட் ஆச்சுன்னா எந்த மாதிரி மாறுது? இந்த ஆர்டர் எப்படி மாறுது? கிரீன், எல்லோ, இதுக்கு ஆரஞ்சு. ஸோ இந்த மாதிரி இன்வெர்ட் ஆயிருக்கு. அதோட சேர்ந்து சென்ட்ரோமெரி இன்வால்வ் ஆயிருக்கு. இதுக்கு பேர் என்ன? பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன். இதுக்கு பேர் தான் வந்து பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன். நான் சொன்ன இதுதான் கண்டென்ட் தான் அந்த இதுல இருக்குமா? டெஃபினிஷன் இன்வர்ஷன் டெஃபினிஷன் என்னன்னா, நான் சொன்னதே அப்படியே நீங்க டெஃபினிஷனா எழுதலாம். ஒருவேளை நீங்க எக்ஸாக்ட் டெஃபினிஷன் வேணும்னா, when a segment of a chromosome is oriented in reverse direction, when a segment of a chromosome is oriented in reverse direction, எப்படி ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஆகுது? ஒரு பர்டிகுலர் போர்ஷன் கட் ஆகி 180 டிகிரில ரொட்டேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதே ரீஜன்ல பைண்ட் ஆயிடுது. 180 டிகிரி, the segment rotates by 180 டிகிரி. இதுதான் இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். பேராசென்ட்ரிக்கும் பெரிசென்ட்ரிக்கும் டிஃபரன்ஸ். பேராசென்ட்ரிக்னா என்ன மீனிங்? ஆன்லைன் பேட்ச் சொல்லுங்க. பேராசென்ட்ரிக்னா என்ன மீனிங்? ஓகேவா? ஓ, பேராசென்ட்ரிக் பெரிசென்ட்ரிக் என்னமா வித்தியாசம்? சென்ட்ரோமர் இன்வால்வ் ஆகுதா இன்வால்வ் இல்லையா அப்படின்றத வச்சு நம்ம சொல்றோம் பேராசென்ட்ரிக் பெரிசென்ட்ரிக் அப்படின்னு. ஓகே, நோட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க, அடுத்த ஸ்லைடு போலாம். Noted. நோட் பண்ணிட்டீங்களாமா?
ஓகே. இந்த மாதிரி இன்வெர்ட் ஆகுறதுல என்ன பிரச்சனை? முதல்ல இப்படி குரோமோசோம் வந்து இந்த மாதிரி 4 இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? 4 இருக்கிறதுக்கும் 2 இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? யாருன்னா சொல்லுவீங்களா? குரோமோசோம் இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் யாருன்னா தெரியுமா? ஆன்லைன் பேட்ச் யாருன்னா சொல்லுங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? குரோமோசோம் இந்த மாதிரியும் பார்த்திருப்பீங்க, அந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சொல்லு பரணி. வித்தவுட் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். போன கிளாஸ்ல வேற என்ன பார்த்துட்டு சொல்லியிருந்தேன் நானு? ஹியூமன்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஹியூமன்ஸ்ல டெலிஷனோ இல்லை டூப்ளிகேஷனோ ஏதாவது நடக்குதா, அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்னன்னு அப்படின்னு கேட்டிருந்தேன். சொல்லுங்க யாருனாவது. ஆன்லைன் பேட்ச், ஆன்லைன் பேட்ச். ஏன்னா ஆஃப்லைன்ல வந்தவங்க வந்ததே பெரிய விஷயம், அவங்களுக்கு பிடிச்ச ரொம்ப கேட்கக்கூடாது. வித்தவுட் சிஸ்டர் குரோமேட்டிஸ், அதான் என்ன ரீசன், என்ன இதுன்னு கேட்கறேன். சரி, ஹியூமன்ஸ்ல என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு போன கிளாஸ் சொல்லியிருந்தேன், சொல்லுங்க. 4 நாள் லீவ் விட்டோன்னே எல்லாம் மறந்துட்டீங்களா? சொல்லுங்கம்மா. சரி, பார்த்துட்டு வந்து ரெண்டுக்கும் என்ன ரீசன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க. ஏன் இப்படி ஒரு சில சமயம் இப்படி மென்ஷன் பண்றோம், ஒரு சில சமயம் ஏன் இப்படி மென்ஷன் பண்றோம், என்ன ரீசன் அப்படின்றத ஒண்ணு சொல்லுங்க. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி நம்ம சொல்ற சேஞ்சஸ் இதுல ஏதாவது ஒன்னாவது ஹியூமன்ஸ்ல நடந்திருக்கா? அப்படி ஹியூமன்ஸ்ல நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்ன, ஹியூமன்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சொல்லுங்க. நான் சொல்லிட்டே போயிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து நீங்க எல்லாம் மறந்துடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் நடுவில் கேப் இருந்துச்சுன்னா ஒரு டைம் சர்ச் பண்ணி பாருங்க என்னதான் நடந்திருக்கு ஹியூமன்ஸ்ல அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இன்வெர்ஷனோட ஜெனடிக் கான்சிக்வன்சஸ், மேஜர் ஜெனடிக் கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்கலாம்? சப்போஸ் இதுல இருந்து இன்வெர்டர் செக்மெண்ட் ஒன்று ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்கும் இன்வெர்டர் செக்மெண்ட்? சப்போஸ் இந்த இதுல வந்துட்டு ஒரு இன்வெர்டர் செக்மெண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு கலர் இருக்கு, இந்த இடத்துல ஒரு கலர் இருக்குன்னா அது எந்த இடத்துக்கு போயிருக்கும்? இந்த இன்வெர்டர்ல எப்படி போயிருக்கும்? இன்வெர்டர்ல எல்லோ கலர் வந்து கீழே வந்திருக்கும், மேல வந்துட்டு கிரீன் கலர் வந்திருக்கும். சோ இப்போ கிராசிங் ஓவர் நடக்கணும்னு பார்த்திருப்போம்ல. கிராசிங் ஓவர், கிராசிங் ஓவர் என்ன மீனிங்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹோமோலோகஸ் செக்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். எக்ஸாக்ட் டெஃபினிஷன் சொல்லுவீங்களா கிராசிங் ஓவருக்கு? 3 பாயிண்ட் சொல்லியிருப்பேன் கிராசிங் ஓவர்னு என்னன்ட்டு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹோமோலோகஸ் செக்மெண்ட்ஸ். ஹோமோலோகஸ் செக்மெண்ட்ஸ்னா இங்க எல்லோ கலர் இருக்கு அப்படின்னா இந்த எல்லோ கலர் செக்மெண்ட் இந்த இடத்துல எங்க இருக்கு, அதுக்கு ஈக்குவலான இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கிராசிங் ஓவர் ஆகும். மேல கீழே நடந்துச்சுன்னா கிராசிங் ஓவர் நடக்காது. அந்த பர்டிகுலர் ரீஜன்ல இருந்து கிராசிங் ஓவர் நடக்காது. கிராசிங் ஓவர் என்ன டெஃபினிஷன்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் homologous segments. Exchange of homologous segments between non-sister chromatids. Non-sister chromatids of homologous chromosomes. Homologous chromosomes. Homologous segments என்னன்னு தெரியணும். Homologous segments இந்த yellow color வந்துட்டு
இதே பொசிஷன்ல இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஹோமோலோகஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்க வந்து எப்படி இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லோ கலர், இங்க இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஜீன் வந்துட்டு இங்க இன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் ரீஜன்ல வந்து கிராஸ் ஓவர் வந்துட்டு நடக்கிறதுக்கு தடையா இருக்குது. கிராஸ் ஓவர் சப்ரஸர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து கிராஸ் ஓவர் சப்ரஸர். கிராஸ் ஓவர் சப்ரஸர்னா என்ன மீனிங்? குறைக்கிறது அப்படின்ற மாதிரி. அந்த கிராஸ் ஓவர் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஏன் கிராஸ் ஓவர் சப்ரஸர்னு சொல்றோம்ட்டு இன்வெர்ஷன் வந்து ஏன் கிராஸ் ஓவர் சப்ரஸர்னு சொல்றோம்ட்டு, இந்த செக்மெண்ட் வந்துட்டு இந்த குரோமோசோம்ல அதே இடத்துல இல்ல. இங்க இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் செக்மெண்ட் இந்த குரோமோசோம்ல அதே இடத்துல இல்ல, ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல அதே இடத்துல இல்ல. சோ அதனால என்ன ஆகுது, கிராசிங் ஓவர் வந்து பாதிக்குது அப்படின்றாங்க. சோ அதனால இதுக்கு பேரு கிராஸ் ஓவர் சப்ரஸர் அப்படின்றோம். புரியுதுங்களா? ஏன் கிராஸ் ஓவர் சப்ரஸர்ன்ட்டு? கிராசிங் ஓவருக்கான டெஃபினேஷன் இது. கிராசிங் ஓவர்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹோமோலோகஸ் செக்மெண்ட்ஸ். ஹோமோலோகஸ் செக்மெண்ட்ஸ்னா இங்க ஒரு செக்மெண்ட் இருக்கு, இங்க ஒரு எல்லோ கலர் செக்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். இங்க ஒரு எல்லோ கலர் செக்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதே எல்லோ கலர் செக்மெண்ட் இந்த இடத்துல இருக்கணும். அதே எல்லோ கலர் செக்மெண்ட் இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவுல எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹோமோலோகஸ் செக்மெண்ட்ஸ் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் சொல்றோம். அப்ப நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் என்ன? எது சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்? இது ரெண்டும் வந்து சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். சிஸ்டர். அதே மாதிரி இந்த இதுல வந்து இது ரெண்டும் வந்து சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். இது ரெண்டும் வந்து சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் சொல்றோம். ஏன் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் சொல்றோம்? இதோட டூப்ளிகேஷனால தான் இன்னொன்னு உருவாயிருக்கும். இதோட டூப்ளிகேஷனால தான் இது உருவாயிருக்கும். இதோட டூப்ளிகேஷன் தான் இதுவா இருக்கும். இதோட காப்பி தான் அதுன்னு சொல்லலாம். இதோட காப்பி தான் அது. அதே மாதிரி இந்த இதுல இந்த ஒரு செக்மெண்ட் இந்த இதோட காப்பி தான் வந்துட்டு பக்கத்துல இருக்கிறது. நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படின்னா என்ன? இந்த குரோமேட்டிடும் அந்த குரோமேட்டிடும் சேர்ந்தது வந்து நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கிராஸ் ஓவர் வந்து பாதிக்குது அப்படின்றாங்க. புரியுதுங்களா? இன்வர்ஷனோட கான்சிக்வன்சஸ் என்னன்னா, போகலாமா அடுத்தது? ஓகே. சிம்பிள் இன்வர்ஷன் வந்துட்டு ஒரு பெருசா வந்து பாதிப்பு இல்லை அப்படின்றாங்க. சிம்பிள் இன்வர்ஷன்னால குரோமோசோம் சேப்பு பாதிக்குது, பட் அதை தவிர பெரிய எஃபெக்ட் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. ஏன் டெலிஷன் மாதிரி இதுல பாதிப்பு இல்லைன்றாங்க? குரோமோசோம் இன்வெர்ட் தான் இருக்க தவிர அந்த பர்டிகுலர் ரீஜன் வந்து டெலீட் ஆகல. குரோமோசோம்ல இருந்து அந்த பர்டிகுலர் ரீஜன் வந்து போய் டெலீட் ஆகி வேற போகல, ரிமூவ் ஆகல, அப்படியே தான் இருக்கு, பட் இன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இட் டு நாட் ஹேவ் பிரைமரி எஃபெக்ட்ஸ் அப்படின்றாங்க. இட் டு நாட் ஹேவ் பிரைமரி எஃபெக்ட்ஸ். டெலிஷன் மாதிரி இதுல பெரிய பாதிப்பு இல்லை. பட் என்ன பாதிப்பு இருக்குது, என்ன ஒரு பிரச்சனை இருக்கு இதுல இன்வர்ஷன்ல? கிராஸ் ஓவர் சப்ரஸர், கிராசிங் ஓவர் வந்து பயங்கரமா பாதிக்குது அப்படின்றாங்க. கிராஸ் ஓவர் சப்ரஸர். ஸோ இந்த இதுதான் கிராஸ் ஓவர் சப்ரஸர் அப்படின்றாங்க. கிராஸ் ஓவர் சப்ரஸர் அப்படின்றோம். ஏன் அப்படின்னா அந்த ஹோமோலோகஸ் செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாதிக்குது அப்படின்றாங்க. ஒரு பெரிசென்ட்ரிக்ல வந்து இன்வர்ஷன் இருக்கும், அதுலயும் இருக்கும், பட் இந்த அளவுக்கு இருக்காது. பெரிசென்ட்ரிக்ல பேராசென்ட்ரிக் வந்து பயங்கரமான கிராஸ் ஓவர் சப்ரஸர் சொல்றோம், பட் பெரிசென்ட்ரிக்ல இன்வர்ஷன் நடக்கும், பட் ஆனா அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு நடக்காது அப்படின்றாங்க. எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு இங்க ஓரளவுக்கு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு அந்த இடத்துக்கு மட்டும் எக்ஸ்சேஞ்சுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சென்ட்ரோமீரட்ட ஒரு வளையம் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு குரோமோசோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரீஜன்ல ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்கு. பர்டிகுலர் ரீஜன்ல ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து அதே பொசிஷன் போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பட் பெரிய பேராசென்ட்ரிக்ல வந்து அந்த பாசிபிலிட்டி இல்ல, ரெண்டு பக்கத்துலயே இருக்கிறதுனால பாசிபிலிட்டி இல்லை அப்படின்றாங்க. பேராசென்ட்ரிக் ஆர் ஆஃப்டன் கால்ட் கிராஸ் ஓவர் சப்ரஸர். ஏன் கிராஸ் ஓவர் சப்ரஸர் சொல்றோம்? ஆக்சுவலா ஆனா ரெண்டுலயுமே கிராஸ் ஓவர் பாதிக்கும், பட் பேராசென்ட்ரிக் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து அப்படி சொல்றோம். பேராசென்ட்ரிக் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு கிராஸ் ஓவர் சப்ரஸர்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்?
கிராஸ் ஓவர் சப்ரஸர் என்ன மீனிங்? கிராஸ் ஓவர் சப்ரஸர் என்ன மீனிங்? அந்த ஹோமோலோகஸ் செக்மெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாதிக்குது. எக்ஸ்சேஞ்ச் வந்து பாதிக்குது. அதுக்கு என்ன, அது பேர் என்ன? எந்த ஸ்டேஜில் நடக்கும் அது அந்த எக்ஸ்சேஞ்ச்? ஈவன் வந்து மியாசிஸ்ல அந்த பேரிங்கையுமே பாதிக்குது. ரெண்டு பேரிங் சேரும்ல, பேரிங் நடந்து அதுக்கப்புறமா தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். பேரிங் நடந்து அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ அந்த பேரிங் என்னன்னா இந்த ரீஜன்லாம் பைண்டா இருக்கும். இதுல வந்துட்டு இந்த ரீஜனும் இந்த ரீஜன் இப்படி பைண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஜாயின் ஆயிருக்கும். புரியுதுங்களா பேரிங் என்னன்ட்டு? ஸோ இந்த மாதிரி ரெண்டும் ஜாயின் ஆயிருக்கும். அந்த ஜாயின் ஆயிருக்கிறதுக்கு பேர் என்ன? பேரிங் அப்படின்றாங்க. ஸோ இந்த பேரிங்கையும் வந்து பாதிக்குது. இன்வெர்ஷன் வந்துட்டு இந்த பேரிங்கையும் பாதிக்குது அப்படின்றாங்க. நார்மல் பேரிங்கையும் பாதிக்குது. ஹெட்ரோசைகோசிட்டி இருக்குல்ல, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, ஹெட்ரோசைகோசிட்டி இருக்குல்ல, இது அப்படியே மெயின்டைன் ஆகுது அப்படின்றாங்க. ஏன், எப்படி மெயின்டைன் ஆகுது? ஹெட்ரோசைகோசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே மெயின்டைன் ஆகுது அப்படின்றாங்க. ஏன் அப்படி மெயின்டைன் ஆகுது? ஏன்னா அங்கதான் எக்ஸ்சேஞ்சுன்றதே ஒன்று நடக்கவே இல்லைல்ல. எக்ஸ்சேஞ்ச், குரோமோசோம் எக்ஸ்சேஞ்ச் நடந்தாதான், இந்த கிராஸ் ஓவர் நடந்தாதான் வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். கிராஸ் ஓவர் நடந்தாதான் வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய செக்மெண்ட் அதுக்கு போகும். பட் அப்படி இல்லை அப்படின்னா, ஹெட்ரோசைகோசிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஹெட்ரோசைகோசிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகும். புரியுதுங்களா? ஹெட்ரோசைகோசிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஹெட்ரோசைகோசிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகும். புரிஞ்சது நம்ம இது வரைக்கும் நடந்தது ஆன்லைன் பேட்ச்க்கு? ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் மீனிங் இருக்கு, என்னன்றதை ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நடந்தது புரிஞ்சுதா? ஒன்னொன்னும் லிங்க் ஆயிருக்குமா? கிராஸ் ஓவர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பேரிங்கையும் பாதிக்குது. இதுக்கு பேர் என்ன? இந்த மாதிரி ஜோடியா இருக்கிறதுக்கு பேர் என்ன? பேரிங். இந்த பேரிங்கையும் பாதிக்குது. இந்த பேரிங் அடுத்த ஸ்டெப் வரும் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் என்ன? இந்த செக்மெண்ட்டும் இந்த செக்மெண்ட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இதுல இருந்து இதுக்கு போறது, இதுல இருந்து இதுக்கு போறது. சோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சையும் பாதிக்குது. நம்பர் 1 பேரிங் பாதிக்குது, நம்பர் 2 எக்ஸ்சேஞ்ச் பாதிக்குது. நம்பர் 3 என்ன? ஹெட்ரோசைகோசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஹெட்ரோசைகோசிட்டி வில் பி மெயின்டைன்ட் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். ஏன் ஹெட்ரோசைகோசிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகுது? ஏன் ஹெட்ரோசைகோசிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகுது? எல்லாத்துக்குமே இந்த ஒரே டயக்ராம் தான் வரும். சோ இந்த இதுல இந்த மாதிரி இருக்கு. பெரிசென்ட்ரிக் கிராஸ் ஓவர் நடக்குதுன்னு பார்ப்போம். நடக்குமா? பெரிசென்ட்ரிக்ல நடக்கும். அதுதான் அடுத்த அடுத்த இதுல வரும். ஃபர்ஸ்ட் எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் ஹெட்ரோசைகோசிட்டி. சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல கேபிட்டல் பி இருக்கு, இந்த இடத்துல வந்து ஸ்மால் பி இருக்கு வச்சுப்போம். ஒரு கேபிட்டல் ஏ, ஒரு ஸ்மால் ஏ, ஒரு ஸ்மால் பி, இன்னொரு கேபிட்டல் பி. ஒருவேளை இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா மியாசிஸ் அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? இதுல வந்து மியாசிஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மியாசிஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? ஓகே, ரொம்ப இன்டெப்தெல்லாம் போக வேணாம். இந்த இடத்துல இந்த எக்ஸ்சேஞ்ச் ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா இந்த ஹெட்ரோசைகோசிட்டி வந்து ஹோமோசைகோசிட்டியா மாறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றாங்க. இந்த ஹெட்ரோசைகோசிட்டி வந்து ஹோமோசைகோசிட்டியா மாறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா என்ன? இருக்கக்கூடிய ஹெட்ரோசைகோசிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்றாங்க. ஹெட்ரோசைகோசிட்டி அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு மீனிங் தெரியணும்ல. ஹெட்ரோசைகஸ்னா என்ன மீனிங்? ஹோமோசைகஸ்னா என்ன மீனிங்? ஹெட்ரோசைகஸ் ஹோமோசைகஸ்னா என்ன மீனிங்?
ஹெட்ரோசைகஸ் ஹோமோசைகஸ்னா என்ன மேம் மீனிங்? ஆன்லைன் ஏதாவது கெஸ் பண்றீங்களா? ஹெட்ரோசைகசிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஹெட்ரோசைகசிட்டினா என்ன? ஏதோ எக்ஸாம்பிள்? எஸ், சேம் அலில்ஸ். சேம் அலில்ஸ். கேபிட்டல் ஏ அப்படின்றது ஹோமோசைகாசிட்டி. கேபிட்டல் ஏன்றது ஹோமோசைகாசிட்டி. ஸ்மால் ஏன்றது இருக்கிறது ஹோமோசைகாசிட்டி. கேபிட்டல் பி அப்படின்றது என்ன? அதுவும் ஹோமோசைகாசிட்டி. இதெல்லாம் என்னத்தை நோட் பண்ணுது? ஹோமோசைகஸ். சேம் அலில்ஸ். இங்க கேபிட்டல் ஏ இருந்துச்சுன்னா இதுலயும் கேபிட்டல் ஏ இருக்கும். இங்க கேபிட்டல் பி இருந்துச்சுன்னா இதுலயும் கேபிட்டல் பி இருக்கும். இது வந்து ஹோமோசைகாசிட்டி அப்படின்னு சொல்றோம். பட் ஹெட்ரோசைகாசிட்டினா என்ன? ஒரு கேபிட்டல் ஏ ஒரு ஸ்மால் ஏ, இல்ல ரெண்டு ஜீன் இருக்கு அப்படின்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஸ்மால் பி. இதுக்கு பேர் என்ன? ஹெட்ரோசைகாசிட்டி. இந்த இன்வர்ஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஹெட்ரோசைகாசிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்றாங்க. இந்த ஹெட்ரோசைகாசிட்டி வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்றாங்க. அடுத்து பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன்ல கேட்டிருக்கீங்கல்ல, நீ கேட்ட கொஸ்டின் பாரு. இங்க வந்து இதுக்கும் என்ன வந்து டிஃபரன்ஸ் இருக்கு? எப்படி எந்த ரீஜன் இன்வெர்ட் ஆயிருக்கு? ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் அப்படின்னு ஆர்டர் இருக்கு. மேல இருக்க குரோமோசோம்ல ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் இருக்கு. கீழே இருக்கிறதுல எப்படி இருக்கு ஆர்டர் பாருங்க. கீழே இருக்கிறதுல எப்படி ஆர்டர் இருக்கு? எந்த ரீஜன் வந்து மாறி இருக்கு? ஏ இருக்கு, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? இந்த ரீஜன் அப்படியே இன்வெர்ட் ஆயிருக்கா? பிசிடின்றது அப்படியே இன்வெர்ட் ஆயிருக்கு. புரியுதா? இந்த பிசிடி அப்படின்றது அப்படியே இன்வெர்ட் ஆயிருக்கு. இங்க என்னவா இன்வெர்ட் ஆயிருக்கு? டி சி பி அப்படின்னு இன்வெர்ட் ஆயிருக்கு. இதுல சென்ட்ரோமியர் இன்வால்வ் இருக்கா இல்லையா? சென்ட்ரோமியர் இன்வால்வ் ஆயிருக்கா இல்லையா? ஆயிருக்கு. சென்ட்ரோமியர் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த ரீஜன் தான் சென்ட்ரோமியர். புரியுங்களா? இந்த சென்ட்ரோமியர் இன்வால்வ் ஆகும்போது கேட்டல எப்படி வந்துட்டு கிராசிங் ஓவர் நடக்குமா? ஏன் அதை கிராஸ் ஓவர் சப்ரஸர் சொல்றது இல்லை அப்படின்றது. ஸோ இங்க வந்துட்டு இதுதான் இந்த மாதிரி ஒரு வளையம் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இது பெண்ட் ஆகிட்டு இது பாருங்க ஒரு பெண்ட் ஆகிக்குது. இந்த மாதிரி ஒரு பெண்ட் ஆகிறதுனால பியோட ஜோடி சேர்ந்துக்குது. இங்க இருக்கக்கூடிய டி வந்துட்டு டியோட பேரிங் ஆயிக்குது. பி பேர்ஸ் வித் பி, டி இங்க இருக்கக்கூடியது பேர்ஸ் வித் டி. புரியுதுங்களா? ஏன்ட்டு எப்படின்ட்டு இது வந்து பெண்ட் ஆயிக்குது. இந்த மாதிரி பெண்ட் ஆகிறதுனால ரெண்டும் வந்து பேரிங்க்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றாங்க. பட் அதுவே பெரிசென்ட்ரிக்ல அந்த இது பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா வந்துட்டு அந்த செக்மெண்ட் வந்து அதே ரீஜன்ல அப்படியே இன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால. ஸோ இதனால கிராஸ் ஓவர் சப்ரஸர் எதை சொல்றோம்? கிராஸ் ஓவர் சப்ரஸர்ன்றது எதை சொல்றோம்? பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன் வந்து கிராஸ் ஓவர் சப்ரஸர் அப்படின்னு சொல்றோம். இந்த இதுல இருந்து இந்த பர்டிகுலர் இந்த 4 இது ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. இந்த இதுல இருந்து இந்த 4 ஃபிராக்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிராக்மெண்ட் இது அப்படியே ஃபார்ம் ஆகுது மேல இருக்கிறது. ஸோ அப்போ அந்த அதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் என்னன்னு பாருங்க. அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் என்ன? ஏ ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச். புரியுதுங்களா? அந்த ஃபர்ஸ்ட் இந்த குரோமோசோம்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இல்ல. ஸோ இது மட்டும் அப்படியே வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் அப்படியே தனியா பிரியும் போது என்னவா ஃபார்ம் ஆகுது? அந்த அப்படியே போய் சேருது. அதே மாதிரி கீழே இருக்கிறத பாருங்க. இந்த ரீஜன் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நீங்க ரொம்ப எப்படி அப்படின்றத குழப்பிக்கிறதுக்கு பதிலாக இதோட அவுட்கம் என்ன, ஃபைனல் அவுட்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும். ஃபைனல் அவுட்கம் வந்துட்டு என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும். 2 குரோமோசோம் வந்து என்னவா இருக்கு? இதுல எத்தனை சென்ட்ரோமியர் இருக்கு? எது எதுமா இதுல நார்மலா ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபைனல் அவுட்கம் வந்துட்டு எது எதுல நார்மல் குரோமோசோம் இருக்கு, எது எதுல டெலிட்டட் ரீஜன் இருக்கு, எது எதுல டூப்ளிகேட்டட் ரீஜன் இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்லுங்க போதும். இதுல இருந்து வந்த ஃபைனல் ப்ராடக்ட்ல எது எது டெலிட்டட் போர்ஷன் இருக்கு, எது எதுல நார்மல் அப்படியே இருக்குது,
இதெல்லாம் வந்துட்டு டூப்ளிகேட்டட் ஏரியா இருக்கு அப்படின்றத சொல்லுங்க எனக்கு போதும். சொல்லுங்க ஆன்லைன் பேட்ச். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல ஏதாவது இருக்கா, டெலீட் ஆயிருக்கா, இல்ல ஏதாவது டூப்ளிகேட் ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல ஏதாவது டூப்ளிகேட் டெலிஷன்ஸ் ஏதாவது இருக்கா? நார்மலா அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் நார்மல். அப்ப செகண்ட்ல என்ன பிரச்சனை? செகண்ட்ல என்ன நடந்திருக்கு? செகண்ட் குரோமோசோம்ல என்ன நடந்திருக்கு? ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறது காணும். ஒரே ஒரு ஏ மறுபடியும் வந்திருக்கு. இஎஃப்ஜிஹெச் இஎஃப்ஜிஹெச் காணும். ஸோ அப்ப அதுல என்ன இருக்கு? அதுல என்ன இருக்கு? ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டிஸ் இருக்கு அதுல. செகண்ட் இருக்கிறதுல ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டிஸ் இருக்கு. டூப்ளிகேஷன் பிளஸ் டெலிஷன் ரெண்டு இருக்கு. எஸ், டூப்ளிகேஷன் பிளஸ் டெலிஷன். அதாவது ஏ வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கு, ஏ வந்து 2 டைம் வந்திருக்கு. அது இல்லாம ஒரு பர்டிகுலர் நிறைய செக்மெண்ட்ஸ் வந்து லாஸும் ஆயிருக்கு. தேர்டா இருக்குல்ல, இந்த செக்மெண்ட்ல வந்து என்னவா இருக்கு? தேர்ட் செக்மெண்ட்ல ஏதாவது லாஸ் ஆயிருக்கா, ஏதாவது இல்ல ஏதாவது டூப்ளிகேட் ஆயிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. தேர்ட் செக்மெண்ட்ல ஏ இருக்கு, பி சி டி இந்த ரீஜன் மட்டும் இன்வெர்ட் ஆயிருக்கு. பி சி டி இந்த ரீஜன் மட்டும் இன்வெர்ட் ஆயிருக்கு. மத்தபடி ஏ இருக்கு, பி இருக்கு, சி டி இஎஃப் ஜிஹெச் எல்லாம் இருக்கு. பட் வந்து ஒரு இன்வெர்டட் குரோமோசோம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு தேர்டா இருக்கிறது. ஃபோர்த்தா இருக்கிறதுல என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. எது டூப்ளிகேட் ஆயிருக்கு ஃபோர்த்தா இருக்கிறதுல? ஃபோர்த்தா இருக்க செக்மெண்ட்ல வந்து என்ன பிரச்சனை? ஏ இருக்கா அதுல? தெரியுதா? டயக்ராம் தெரியுதா? ஏ எங்கனாவது இருக்குதா? ஏ வந்து டெலிட்டட். ஏ வந்து இந்த இதுல வந்து ஏ வந்து டெலிட்டட். டூப்ளிகேட் ஆனது என்னென்ன டூப்ளிகேட் ஆயிருக்கு? டூப்ளிகேட் ஆனது என்னென்ன டூப்ளிகேட் ஆயிருக்கு? ஜி டூப்ளிகேட் ஆயிருக்கு, ஹச் டூப்ளிகேட் ஆயிருக்கு, எஃப் டூப்ளிகேட் ஆயிருக்கு, இ டூப்ளிகேட் ஆயிருக்கு. இஇ எஃப் எஃப் ஜி ஹச். புரியுதுங்களா? சோ இதுதான் இதோட ஜெனடிக் கான்சிக்வன்சஸ். ஜெனடிக் கான்சிக்வன்சஸ்ன்றது இதோட இதுதான். சோ இந்த இதுல வந்து வையபிள் வந்து இது ரெண்டு மட்டும் தான் வையபிள். ஒருவேளை இந்த பிளான்ட்ல போலன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டு போலன் மட்டும் தான் வையபிளா இருக்கும். இந்த ரெண்டு மட்டும் தான் வையபிளா இருக்கும். இந்த அப்நார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, அப்நார்மாலிட்டிஸ் இருக்கக்கூடிய ரெண்டு போலன் வந்துட்டு நான் வையபிளா இருக்கும். புரியுதுங்களா என்னன்ட்டு? ஒருவேளை பிளான்ட்ல போலன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இந்த ஒரு பிளான்ட்ல இந்த குரோமோசோம்ல இன்வெர்ட் ஆன இந்த பிளான்ட்ல குரோமோசோம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, குரோமோசோம்ல இந்த மாதிரி இன்வெர்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, அந்த பிளான்ட்ல இருந்து போலன் ப்ரொடியூஸ் ஆகும்ல. அந்த போலன்ல வந்து இந்த நாலு குரோமோசோமும் போய் சேருமா? அந்த போலன்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது இருக்கும், செகண்ட் இருக்கிறது இருக்கும், தேர்ட் இருக்கிறது இருக்கும், ஃபோர்த் இருக்கும். ஆனா அந்த போலன்ல வந்து எது வையபிள்? இந்த நாலுல எது வையபிள்? இதுல வந்து எதுல அப்நார்மாலிட்டிஸ் இல்லையோ அதெல்லாம் வையபிள்மா. எதுல வந்து அப்நார்மாலிட்டிஸ் இல்லையோ, எதுல வந்து டெலிஷனோ இல்ல டூப்ளிகேஷனோ இல்லாம இருக்கோ அது வந்து வையபிள். சோ அப்ப டெலிஷனும் டூப்ளிகேஷன் இல்லாத இது இல்லாத ஒரு இது செக்மெண்ட் ஒன் அண்ட் சொல்லுங்க ஆன்லைன் பேட்ச் எதுமா டெலிஷன் டூப்ளிகேஷன் இல்லாதது? 1 and 3. ஸோ அந்த 1 and 3 மட்டும் வையபிள். இந்த இது வையபிள், இந்த இது வையபிள். இது ரெண்டு ஏன் இன்வையபிள்? 2 and 4 வந்து ஏன் இன்வையபிள்? ஏன்னா வந்து ஒன்னு அதுல டெலிஷன் நடந்திருக்கும், இல்லைனா வந்து டூப்ளிகேஷன் நடந்திருக்கும். ரெண்டுலயுமே இதுல பாருங்க, இதுல என்ன டெலிட் ஆயிருக்கு, இதுல என்ன டெலிட் ஆயிருக்குன்னு. ஸோ டெலிட்டட் என்னன்னு சொல்லியிருப்போம், டெலிட் ஆச்சுன்னா என்னன்னு சொல்லியிருப்போம். ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் டெலிட் ஆயிருச்சுன்னா என்னன்னு சொல்லியிருப்போம். அதுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு பார்த்திருப்போம். லீத்தல் எஃபெக்ட் ரொம்ப மேஜர் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்திருப்போம். சோ இதுல என்ன டெலிட் ஆயிருக்கு? ரெண்டாவது இருக்கிறதுல என்ன டெலிட் ஆயிருக்கு? ரெண்டாவது இருக்கிறதுல என்ன டெலிட் ஆயிருக்கு? ஏபிசிடி மட்டும் தான் இருக்கு. ஏபிசிடி மட்டும் தான் இருக்கு, மீதி எல்லாம் டெலிட் ஆயிருக்கு.
கீழே இருக்கிறதுலயும் அதே தான். ஏ காணும், ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை காணும், ஏ காணும் மெயினா. சோ அதனால அது ரெண்டும் வந்து இன்வயபிள் அப்படின்றாங்க. அது ரெண்டும் வந்து இன்வயபிள் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? ஆன்லைன் பேட்ச் ஓகே. சோ அதனால இன் பிளான்ஸ் இட் அஃபெக்ட்ஸ் த போலன் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இன் பிளான்ட் இட் அஃபெக்ட்ஸ் த போலன் ஸ்டெரிலிட்டி. புரிஞ்சுதுங்களாமா? போலாங்களா அடுத்தது? போலாங்களா அடுத்த ஸ்லைடு? நோட் பண்ணிட்டீங்களா இது வரைக்கும்? புரிஞ்சுதா பரணி? டயக்ராம் வந்துட்டு என்ன எத்தனை மார்க்கில் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றத பொறுத்து ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டாங்க அப்படின்னா டயக்ராம் போட்டு தான் ஆகணும். டயக்ராம் போட்டு பேஜ் ஃபில் பண்றதுக்காக போட்டு தான் ஆகணும். பட் எல்லாத்தையும் ஜென்ரலா கேட்கறாங்க அப்படின்னா அதை பத்தியும் ஒரு ரெண்டு லைன் எழுதுறதுக்கு தான் டைம் இருக்கும். டைமும் அவ்வளவுதான் இருக்கும், பேஜும் அவ்வளவுதான் இருக்கும். 4 குரோமோசோம்ல 2 தான் இன்வால்வ் ஆகுது அப்படின்றதா? அது எப்பயுமே வந்துட்டு ம் ஓகே ஓகே. எப்பயுமே 4 குரோமோசோம் இருக்குன்னா இந்த பக்கத்து பக்கத்துல இருக்குல்ல இது ரெண்டு மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். எக்ஸ்சேஞ்சில் இது ரெண்டு மட்டும் தான் இன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? இது ரெண்டு இன்வெர்ட் ஆகாது. இந்த சைடுல இருக்குல்ல இது ரெண்டுலயும் வந்துட்டு இன்வால்வ் ஆகாது. இந்த ரெண்டு தான் எப்பயும் இன்வால்வ் ஆகும். இந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ் எக்ஸ்சேஞ்சில் எந்த இது மட்டும் இன்வால்வ் ஆகும்? இந்த ரெண்டு மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். நான் நோ கிராசிங் ஓவர்னு சொல்றது பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன் லாவண்யா. நான் நோ கிராசிங் அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். நோ கிராசிங் ஓவர்னு சொன்னது பேராசென்ட்ரிக். பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன். பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன் இருக்கு தெரியுமா? இதுல வந்து கிராஸ் ஓவர் சப்ரஸர். பட் பெரிசென்ட்ரிக்ல லீஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கு. கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கு மினிமம் பாசிபிலிட்டி இருக்கு. அது எப்படின்றது தான் சொன்னேன். ஒரு வளையம் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுல ஃபார்ம் ஆகுது அப்படின்றோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரோமேர் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. சென்ட்ரோமேர் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. இது வந்து பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன். ஓகேவாமா? குழப்பிக்காதீங்க. பேராசென்ட்ரிக் தான் வந்து கிராஸ் ஓவர் சப்ரஸர். போலாமா அடுத்த ஸ்லைடு? போலாமா பிரணி? அடுத்து வந்து டிரான்ஸ்லோகேஷன்மா. அடுத்து வந்து டிரான்ஸ்லோகேஷன். டிரான்ஸ்லோகேஷன் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்ல is these four results are possible? இன்வெர்டட் செக்மெண்ட்ல அதாவது பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன்ல இது கண்டிப்பா பாசிபிள்மா நந்தினி. பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன்ல இந்த மாதிரி 4 செக்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் அவுட்கம். பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன்ல இந்த மாதிரி 4 செக்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். முன்னாடி அந்த டயக்ராம்ல இருந்தா 4 செக்மெண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து டிரான்ஸ்லோகேஷன். டிரான்ஸ்லோகேஷன். டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன்
எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ். நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ். எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஜெனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் டேர்முக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா இருக்குமா? டேர்முக்கு மீனிங் தெரியல அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப சுத்த விடும். ஹியூமன்ல வந்துட்டு இது குரோமோசோம் 1ன்னு வச்சுப்போம். குரோமோசோம் 1. இந்த இது வந்து குரோமோசோம் 2. அதாவது ஃபர்ஸ்ட் பேர் இது, செகண்ட் பேர் இதுன்னு வச்சுப்போம். பேர் 1, பேர் 2. இந்த மாதிரி ஹியூமன்ஸ்ல வந்து எத்தனை பேர் இருக்கும்? டேஷ் டேஷ் டேஷ். அப்படி எத்தனை எத்தனை பேர் இருக்கும் கடைசி வரைக்கும்? இது எத்தனாவது பேரா இருக்கும்? லாஸ்ட் பேர் 23rd பேர். 23rd பேரா இருக்கும். இதுல வந்து ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ்னா என்ன, நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க யாருனாவது. ஆன்லைன் வச்சு சொல்லுங்க. இதுல ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ்ன்றது எது, நான் ஹோமோலகஸ்ன்றது எது? பேரா இருக்கிறது ஹோமோலகஸ். இதுவும் இதுவும் ஹோமோலகஸ்ன்னு சொல்லுவோம். ஹோமோலகஸ். அதே மாதிரி இதுவும் இதுவும் ஹோமோலகஸ். அதே மாதிரி இந்த ரெண்டு பேரும் ஹோமோலகஸ். புரியுதுங்களா? இப்போ இதுல நான் ஹோமோலகஸ்ன்றது எது? டிரான்ஸ்லோகேஷன் டெஃபினேஷன் என்ன? டிரான்ஸ்லோகேஷன் டெஃபினேஷன் என்னன்னு படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன்ல, ஞாபகம் இருக்கா? கிராசிங் ஒர்க்கும் டிரான்ஸ்லோகேஷன் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு. எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் நான் ஹோமோலகஸ் குரோமோசோம். அப்ப இதுல நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ்ன்றது எது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல ஒரு பேர் இருக்கு அப்படின்னா, இந்த பேர்ல இருக்க ஒரு செக்மெண்ட் வந்துட்டு இந்த இடத்துல போய் பைண்ட் ஆகுறது. ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த ரீஜன் வந்து சேர்றது. அதுக்கு பேர் என்ன? எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ். எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ். அதுக்கு தான் நான் கிளாஸ் ஹியூமன்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் கேட்டேன். ஹியூமன்ஸ்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு சொல்லியிருந்தோமா போன கிளாஸ்ல? ஹியூமன்ஸ்ல இதே மாதிரி ஒன்று நடந்திருக்கு. ராபர்ட்சோனியன் டிரான்ஸ்லோகேஷனா என்னன்னு பார்த்துட்டு வந்து சொல்லியிருந்தேன். ராபர்ட்சோனியன் டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹியூமன்ஸ்ல ராபர்ட்சோனியன் டிரான்ஸ்லோகேஷன் ஒன்று நடந்திருக்கு. அது எந்த ரெண்டு குரோமோசோம் நடுவில் நடந்தது அப்படின்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. ராபர்ட்சோனியன் டிரான்ஸ்லோகேஷன் ஹியூமன்ஸ்ல எந்த ரெண்டு குரோமோசோம் நடுவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எப்பயுமே வந்து சார் இஸ் ஆல்வேஸ் குரோமோசோம் பேர் ஹோமோலகஸ் அப்படின்றாங்க. எப்பயுமே நடக்குமா? அதனாலதான் இதுக்கு பேர் என்ன, அபரேஷன்ஸ் சொல்றோம். அபரேஷன்ஸ் என்ன? அதனாலதான் இங்க இருந்து இங்க போறதுக்கு பேர் தான் அதுக்கு பேர் அபரேஷன் சொல்றோம். ஆன்லைன்ல ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்கறாங்க, எப்பயுமே குரோமோசோம் வந்துட்டு இந்த ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் தானே சார் பேர் ஆகும், இது ரெண்டு தான் சார் ஜோடி சேரும், இங்க இருந்து எப்படி சார் இங்க போச்சு அப்படின்றாங்க. சோ அதனாலதான் அதுக்கு பேரு அபரேஷன் சொல்றோம். அபரேஷன் என்ன மீனிங்? அப்நார்மாலிட்டிஸ் மீனிங். அபரேஷன்னா அப்நார்மாலிட்டிஸ். அப்நார்மாலிட்டிஸ் மீனிங். ஒரு ஹியூமன்னா வந்து ரெண்டு கண்ணு இருக்கணும், ரெண்டு கை இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல. சோ அப்நார்மாலிட்டிஸ்னா அதனாலதான் அது அபரேஷன் சொல்றோம். அது ஏதோ ஒண்ணு இல்ல அப்படின்றதுனாலதான் அபரேஷன் சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? ஹோமோலகஸ் நான் ஹோமோலகஸ் என்னன்ட்டு. போலாங்களா? அடுத்தது போலாங்க, அடுத்த ஸ்லைடு. ஓகே. சோ அப்ப இந்த இதுல வந்துட்டு
இது ரெண்டும் என்னது? என்ன சார் அதுல 4 மென்ஷன் பண்ணீங்க, இதுல 2 மென்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த டயக்ராம்ல 2 இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. எதுவா இருந்தாலும் வந்துட்டு சேம் தான். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் இருக்கு. மியாசிஸ்ல ஸ்டார்ட் ஆகும்போது 4 ஸ்டார்ட் ஆகும். நான் அந்த 4 டயக்ராம் போட்டிருப்பேன்ல, மியாசிஸோட பிகினிங்ல இப்படி இருக்கும். மியாசிஸோட பிகினிங்ல இந்த மாதிரி இருக்கும். மியாசிஸோட எண்ட்ல வரும்போது மியாசிஸ் எண்ட்ல மியாசிஸோட எண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மியாசிஸோட எண்ட் ப்ராடக்ட். குரோமோசோம் வந்துட்டு மியாசிஸோட எண்ட் ப்ராடக்ட். எண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். அது எப்படி பிரியுது அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா பாருங்க. அனாஃபேஸ்ல எப்படி பிரிஞ்சிருக்கு, அனாஃபேஸ் 1ல எப்படி பிரியுது, அனாஃபேஸ் 2ல எப்படி பிரியுதுன்னு பாத்துருந்தீங்க அப்படின்னா இது தெரிஞ்சிடும். இதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியும். சரி, அந்த அளவுக்கு கியூரியாசிட்டி இல்ல அப்படின்னா, மியாசிஸ் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி இருந்திருக்கு, மியாசிஸ் கடைசியில குரோமோசோம் இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த இதுல வந்துட்டு இப்போ ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ்ன்றது ஹோமோலகஸ் எது இந்த இதுல? இது ரெண்டும் ஹோமோலகஸ். இந்த ரெண்டும் ஹோமோலகஸ். இதுவும் ஹோமோலகஸ். புரியுதுங்களா? வேற வேற கலர்ல இது பண்ண ஒரே கலர் இருக்கிறது வந்து ஹோமோலகஸ், வேற கலர் இருக்கிறது வந்துட்டு டிஃபரெண்ட் குரோமோசோம், நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்றாங்க. இப்போ ரெசிப்ரோக்கல் அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? ரெசிப்ரோக்கல் என்ன நடந்திருக்கும்? ரெசிப்ரோக்கல் ஒன்னு சொல்லிருக்காங்க, நான் ரெசிப்ரோக்கல் ஒன்னு சொல்லிருக்காங்க. ரெசிப்ரோக்கல் என்ன, நான் ரெசிப்ரோக்கல் என்ன? ஃபர்ஸ்ட் நான் ரெசிப்ரோக்கல் ஆர் சிம்பிள் டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்லமா, ரெசிப்ரோக்கல்னா என்னமா? 5 ரூபா கொடுத்து 5 ரூபா வாங்கிக்கிறது வந்து ரெசிப்ரோக்கல். உங்ககிட்ட 5 ரூபா கொடுத்துட்டு திரும்ப ஏதோ ஒரு விதத்துல மறுபடியும் அதை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பேரு ரெசிப்ரோக்கல். நான் ரெசிப்ரோக்கல்னா என்னோட பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு திரும்ப எதுவும் வேணாம் அப்படின்றது பேர் நான் ரெசிப்ரோக்கல். சோ இப்போ இந்த நான் ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன் என்ன நடந்திருக்கலாம்? இந்த இடத்துல இருந்த இந்த பிளாக் கலர் போர்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்த இந்த போர்ஷன் ஆக்சுவலா இது இந்த இடத்துல இருந்தது. இந்த இடத்துல இருந்தது மூவ் ஆகி எங்க போயிருக்கு? கட் ஆகிட்டு ஒரு நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ்க்கு போயிருக்கு. கட் ஆகிட்டு ஒரு நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ்க்கு போயிருக்கு. பதிலுக்கு அங்க இருந்து இங்க ஏதாவது வந்திருக்கா? ஒயிட் கலர் பாருங்க, இது ஒயிட் கலர் இருக்கு. அந்த ஒயிட் கலர் போர்ஷன் ஏதாவது இங்க வந்திருக்கா? வரல. வெறும் இந்த பிளாக் கலர்டு போர்ஷன், அதாவது இந்த கிரே கலர் போர்ஷன் தான் வந்துட்டு இங்க இருந்த கிரே கலர் போர்ஷன் இங்க போயிருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்ன டிரான்ஸ்லோகேஷன்? நான் ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன். இப்போ ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன் என்ன அர்த்தம்? ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன் என்ன அர்த்தம்? ஆக்சுவலா இந்த கிரே கலர் போர்ஷன் வந்து இங்க இருந்திருக்கு. இங்க இருந்து இந்த கிரே கலர் போர்ஷன் எங்க போயிருக்கு? பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ்க்கு போயிருக்கு. பதிலுக்கு அங்க இருந்து என்ன வந்திருக்கு? இங்க இருந்த ஒயிட் கலர் போர்ஷன் இருக்குல்ல, இங்க இருந்த ஒயிட் கலர் போர்ஷன் திரும்ப அங்க இருந்து இங்க வந்திருக்கு. சோ இங்க இருந்து ஒரு கிரே கலர் போர்ஷன் போயிருக்கு, அங்க இருந்து மறுபடியும் ஒரு ஒயிட் கலர் போர்ஷன் வந்திருக்கு. இதுக்கு பேர் என்ன? ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன். ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன் என்ன? ஆன்லைன் பேட்ச். ரெசிப்ரோக்கலுக்கும் நான் ரெசிப்ரோக்கலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுதா? சோ ரெசிப்ரோக்கல் இந்த இதுல ஒரே ஒரு குரோமோசோம் வச்சு காமிச்சிருக்காங்க ரெசிப்ரோக்கல் எப்படி இருக்கு அப்படின்றது. டிரான்ஸ்லோகேட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு? இது ஒரு இது ஒரு பேரு, இது ஒரு ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ், இது ஒரு ஹோமோலகஸ். ரெண்டும் வந்துட்டு நான் ஹோமோலகஸ் செக்மெண்ட். ரெண்டு நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். டிரான்ஸ்லோகேட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு? கம்ப்ளீட்டா ஒன்னு வந்து ஆரஞ்சு கலர் போர்ஷனா இருந்திருக்கு, கம்ப்ளீட்டா இன்னொன்னு வந்து ப்ளூ கலர் போர்ஷனா இருந்திருக்கு. இந்த ப்ளூ கலர் போர்ஷன் வந்துட்டு டிரான்ஸ்லோகேட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துருது. வந்துட்டு ஃபைனலா என்ன இருக்கு? இந்த செக்மெண்ட் ஒண்ணு இங்க வந்திருக்கு, இங்க இருக்க இந்த ஆரஞ்சு கலர் செக்மெண்ட் வந்து அந்த ப்ளூ கலர் ஏரியாவுக்கு போயிருக்கு. ஸோ இதுல இருந்து ஃபைனலா என்ன கிடைச்சிருக்கு? இந்த மாதிரி ஒரு குரோமோசோம் கிடைச்சிருக்கு. இதுல வந்து ப்ளூ கலர் செக்மெண்ட் இருக்கு, அதே மாதிரி இதுல வந்துட்டு ஆரஞ்சு கலர் செக்மெண்ட் இருக்கு. இது என்ன டிரான்ஸ்லோகேஷன்? ரெசிப்ரோக்கலா நான் ரெசிப்ரோக்கலா? ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன். அதுக்கு பேர் ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன்.
நான் ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன்ல டெலிஷன் இன்வால்வ் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. அது கட் ஆகி எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து, கட் ஆகி எப்படி போகுதுன்ற பொறுத்து ஆகலாம், ஆகாமலையும் போகலாம். புரியுதுங்களா? இங்க எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, இங்க இருந்து போயிட்டு திரும்ப இங்க இருந்து ஒரு போர்ஷன் வந்திருக்கு. பட் இங்க இருந்து வந்து ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் தான், இந்த கிரே போர்ஷன் மட்டும் தான் வந்து ஒயிட் கலருக்கு போயிருக்கு. கிரே கலருக்கு மட்டும் தான் கட் ஆகிட்டு இந்த இடத்துல போயிருக்கு. ஓகே, புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும் நடத்த ஆன்லைன் பேட்ச்? புரிஞ்சுதா? ஏதாவது கான்செப்ட் ஏதாவது தெரியாம இருக்கா இது வரைக்கும் நடத்தது? டெலிஷன், டூப்ளிகேஷன், இன்வர்ஷன், டிரான்ஸ்லோகேஷன். ஓகே, சோ இப்போ அதுக்கான டெஃபினிஷன் டிரான்ஸ்லோகேஷன் என்ன? இன்டகிரேஷன் ஆஃப் குரோமோசோம் செக்மெண்ட், integration of chromosome segment into a non-homologous chromosome. Integration of chromosome segment into a non-homologous chromosomes. அதுக்கு பேர் என்ன? டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை இந்த இடத்துல ஹோமோலகஸ் குரோமோசோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன மீனிங்? ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் இருந்துச்சுன்னா மீனிங்கே மாறிடும், கிராசிங் ஓவர் அப்படின்னு மாறிடும். ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்துட்டு கிராசிங் ஓவர் மாறிடும். புரியுதுங்களா? ஒரு சின்ன டேர்முக்கு வந்து மீனிங் அப்படி மாறிடும். It involves shifting of one part of chromosome to another of non-homologous chromosome. One part of chromosome to another of non-homologous chromosome. எல்லாமே அந்த டயகிராம் வச்சுக்கிட்டு அந்த டயகிராம் வச்சு நீங்க கதடிக்கிறது தான். டயகிராம் வச்சு நீங்க எழுதுறது தான். சோ இப்போ சிம்பிள் டிரான்ஸ்லோகேஷன் என்ன டெஃபினிஷனா இருக்கும்? சிம்பிள் டிரான்ஸ்லோகேஷன், அதாவது நான் ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன், நான் ரெசிப்ரோக்கல் ரெசிப்ரோக்கலுக்கு என்ன எழுதுவீங்க? டெஃபினிஷன் எழுதணும்னா ஒன்லி ஒன் எண்ட், ஒரு குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் மட்டும் போயிட்டு இன்னொரு குரோமோசோம்ல பைண்ட் ஆயிடுச்சுன்னா அது என்னது? நான் ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல்னா திரும்ப அந்த குரோமோசோம்ல இருந்து ஏதோ ரிட்டர்ன் வந்திருக்கும், அந்த குரோமோசோம்ல இருந்து ஏதோ ரிட்டர்ன் வந்திருக்கும், அந்த குரோமோசோம்ல ரிட்டர்ன் கிடைச்சது அப்படின்னா அது வந்து ரெசிப்ரோக்கல். Production of reciprocal translocation requires a single break in each of the two non-homologous chromosomes. So அந்த சிங்கிள் பிரேக்குக்கு அப்புறம் அந்த பிரேக் ஆன போர்ஷன் வந்துட்டு ரெண்டுலயும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்கும். Production of reciprocal translocation requires a single break in each of the two non-homologous chromosomes. ஒரு சிங்கிள் பிரேக் நடந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிறது வந்து இங்க யூனியன் ஆயிடும், இங்க இருக்கிறது போய் அதுல வந்து சேர்ந்துரும். சோ இதுக்கு பேர் என்ன? ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன். ஓகே, ஒன்றும் இல்லை, அந்த டயக்ராம் வச்சுட்டு நீங்களே கரெக்டாக எழுதுங்க போதும். அந்த டயக்ராம்க்கு என்ன புரிஞ்சுதோ அதை நீங்க எழுதுங்க. ஹோமோலகஸ், நான் ஹோமோலகஸ் இந்த டேர்மை மறக்காம எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஹோமோலகஸா நான் ஹோமோலகஸான்றது. டிரான்ஸ்லோகேஷன் எல்லாத்துலயுமே வந்து நான் ஹோமோலகஸ் தான் வரும். போகலாமா அடுத்த ஸ்லைடு? நோட் பண்ணிட்டீங்களா? ஆஃப்லைன் மெயினா அந்த டயக்ராம் வச்சு நீங்க எல்லாத்துலயுமே அந்த டயக்ராம் வச்சு எழுதுங்க கதை. இதோட ஜெனடிக் கான்சிக்வன்சஸ் என்ன, ஜெனடிக் சிக்னிஃபிகன்ஸ் என்ன? டிரான்ஸ்லோகேஷன் மட்டும், இன்வர்ஷன் டிரான்ஸ்லோகேஷன் மட்டும் கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரி இருக்கும். பட் ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா எழுதிடலாம்.
டெலிஷன்ல வந்து என்ன ஜெனடிக் கான்சிக்வன்சஸ் ரெண்டு பாயிண்ட்ல சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டெலிஷன்ல சொல்லுங்க. ஆன்லைன் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. டெலிஷன்ல ஜெனடிக் கான்சிக்வன்சஸ் ரெண்டு பாயிண்ட்ல சொல்லணும் அப்படின்னா ஒன்னு லீத்தல் எஃபெக்ட், இன்னொன்னு குரோமோஸ். எக்ஸாம்பிள் எதுல எந்த இதுல பாதிக்குது? எந்த ஆர்கானிஸ்ட்ல என்ன ரைட் பாதிக்குது? ஐ கலரின் ட்ரோசோபிலா. ஓகே, ஐ கலரின் ட்ரோசோபிலா சூடோடாமினன்ட் சொல்லலாம். ப்ரீவியஸ் ஸ்லைடு இதுவா தனசேகர்? டூப்ளிகேஷன்ல ரெண்டே பாயிண்ட் ஜெனடிக் கான்சிக்வன்சஸ் ரெண்டே பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டூப்ளிகேஷன்ல என்ன எக்ஸாம்பிள்? என்ன ஆர்கானிஸ்ட்ல என்ன எக்ஸாம்பிள்? ட்ரோசோபிலாவில் ஐ ஷேப், ஐ கலர்ல ஐ ஷேப். ட்ரோசோபிலாவில் ஐ ஷேப் வரும். டூப்ளிகேஷனுக்கு வந்து ட்ரோசோபிலாவில் ஐ ஷேப். டூப்ளிகேஷனோட இன்னொரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா எவல்யூஷன். எவல்யூஷன்ல மேஜர் ரோல். இட் பிளேஸ் a மேஜர் ரோல் இன் எவல்யூஷன். புரியுதுங்களா? இன்வர்ஷன்ல ரெண்டே பாயிண்ட் ஜெனடிக் கான்சிக்வன்சஸ் ரெண்டே பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா என்ன? பாராசென்ட்ரிக் இன்வர்ஷன் ஆர் சொல்லுங்க லாவண்யா. பாராசென்ட்ரிக் இன்வர்ஷன் என்னன்னு பார்த்தோம். பாராசென்ட்ரிக் இன்வர்ஷன் ஆர் கிராஸ் ஓவர் சப்ரஸர் அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு பாயிண்ட் இன்வர்ஷன்ல சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? கிராஸ் ஓவர் சப்ரஸர் போலன் ஸ்டெரிலிட்டி. போலன் ஸ்டெரிலிட்டி டு சம் எக்ஸ்டென்ட் வந்து போலன் ஸ்டெரிலிட்டி. இந்த மாதிரி டிரான்ஸ்லோகேஷன்ல ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா குவாட்ரிவேலன்ட் ஃபார்மேஷன். இதுக்கு பேர் என்ன? குவாட்ரிவேலன்ட் ஃபார்மேஷன். குவாட்ரிவேலன்ட் யூசுவலா வந்து பைவேலன்ட் தான் ஃபார்ம் ஆகும். எத்தனை இந்த மாதிரி எத்தனை ரீஜன் பை இந்த மாதிரி 4 செக்மெண்ட் ஒரே இடத்துல ஜாயின் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து 4 செக்மெண்ட் 4 குரோமோசோம் இன்வால்வ் ஆகுறதுனால அதுக்கு பேர் குவாட்ரிவேலன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா அவ்வளவு இன்னும் ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிடும். அதான் 5 நிமிஷம் முடிச்சிடும். இதுக்கு பேர் வந்து குவாட்ரிவேலன்ட் ஃபார்மேஷன். 4 குரோமோசோம் இன்வால்வ் ஆகுறதுனால இதுக்கு பேர் குவாட்ரிவேலன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதே ரெண்டு இன்வால்வ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? பைவேலன்ட். இந்த டிரான்ஸ்லோகேஷனுக்கான ஸ்பெசிபிசிட்டியே வந்து இந்த குவாட்ரிவேலன்ட் தான். குவாட்ரிவேலன்ட் ஃபார்மேஷன். இந்த மாதிரி ஒரு குவாட்ரிவேலன்ட் 4 குரோமோசோம் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பை ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் குவாட்ரிவேலன்ட் அப்படின்னு சொல்றோம். ஆமா, இது ஒண்ணு இது ஒண்ணு 10 10. சோ இந்த மாதிரி ஒரே ரீஜன்ல இந்த மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகுது இல்ல, இதுக்கு பேர் வந்து குவாட்ரிவேலன்ட். கிட்டத்தட்ட எல் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல் ஷேப் எல்லாம் சேர்ந்து ஒரு யுனைடடா ஃபார்ம் ஆகுது இல்ல, அதுக்கு பேர் வந்து குவாட்ரிவேலன்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து ஆல்டர்னேட் டிஸ்டிங்ஷன், அட்ஜசன்ட் டிஸ்டிங்ஷன் இருக்குமா? ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்ஷன் அப்படின்னா என்ன மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்ஜங்ஷன். ஜங்ஷன் அப்படின்னா என்ன மீனிங்? ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம்ல, இதான் ஜங்ஷன். ட்ரெயின் ஜங்ஷன் ஏதோ ஒன்று சொல்றோம்ல. ஜங்ஷன் என்ன? ஜாயின் ஆகுறது, வேற வேற ஏரியா வந்து ஜாயின் ஆகுறது. ஒரு ரோடு இருக்கு அப்படின்னா இங்க இருந்து எல்லாம் வந்து கனெக்ட் ஆகுறது பேர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். டிஸ்ஜங்ஷன் அப்படின்னா என்ன மீனிங்? அதுக்கு ஆப்போசிட் டிஸ்ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? பிரியறது, செப்பரேட் ஆகுறது. இந்த பர்டிகுலர் ரீஜன்ல ஆரம்பிச்சு இங்க இருந்து பிரியறது, இது டிஸ்ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த டிரான்ஸ்லோகேஷன்ல வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பைவேலன்ட் ஃபார்ம் ஆகுது இல்ல, இந்த மாதிரி குவாட்ரிவேலன்ட் ஃபார்ம் ஆகுது இல்ல, இந்த மாதிரி ஆகக்கூடிய குவாட்ரிவேலன்ட் வந்துட்டு மேல இருக்கிறது என்ன கலர் மட்டும் இருக்கு? ரெட் மட்டும் இருக்கு. அது கீழே இருக்கிறது இது என்ன? இதுல என்னென்ன கலர் இருக்கு? இதுல என்னென்ன கலர் இருக்கு? இந்த இதுல ரெட்டும் இருக்கு, கிரீனும் இருக்கு. இதுல என்ன கலர் இருக்கு? ரெட்டும் இருக்கு, கிரீனும் இருக்கு. இது என்ன கலர் இருக்கு? வெறும் கிரீன் மட்டும் இருக்கு. வெறும் கிரீன் மட்டும் இருக்கு. இதுல எப்படி பிரியுது, எப்படி பிரியுது அப்படின்றத பொறுத்து ஆல்டர்னேட்டா இல்ல அட்ஜசன்ட் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஆல்டர்னேட் டிஸ்டிங்ஷனா இல்ல அட்ஜசன்ட் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை இப்படி பிரிஞ்சது அப்படின்னா என்ன கிடைக்கும்? இப்படி மேல கீழே அப்படி ரெண்டா பிரிஞ்சா என்ன கிடைக்கும்? எந்த ஃபார்ம்ல, இந்த 3 ஃபார்ம்ல எந்த இது கிடைச்சிருக்கும்?
மேல இருக்கிறது ஒரு போர்ஷன், கீழே இருக்கிறது ஒரு போர்ஷன், இந்த மாதிரி சென்ட்ரல் இப்படி பிரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன கிடைக்கணும் இதுல? இந்த மூணு இது ஒரு காம்பினேஷன், இது ஒரு காம்பினேஷன், இது ஒரு காம்பினேஷன். எந்த காம்பினேஷன்ல வரும் பாருங்க? பிரிஞ்சதுன்னா இது ஒரு கம்ப்ளீட் ரெட் இருக்கணும், ரெட் பிளஸ் கிரீன் ஒன்னு இருக்கணும். ஆன்லைன்ல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். எந்த காம்பினேஷன் ஃபர்ஸ்டா லாஸ்டாமா? நல்லா அப்சர்வ் பண்ணி சொல்லுங்க. கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்டா லாஸ்டா? என்னோட கொஸ்டின் வந்து இதுவான்னு கேக்குறேன். மேல இருக்கிறதுல கம்ப்ளீட் ரெட் இருக்கணும், கிரீன் பிளஸ் ரெட் ஒரு காம்பினேஷன் இருக்கணும். சொல்லு பரணி, எது சொன்ன நீ? இதுவா? ஃபர்ஸ்ட் ஒன்னா லாஸ்ட் ஒன்னாமா? கன்ஃபியூஷன் அதுல. ஃபர்ஸ்ட் தான் வரும். ஃபர்ஸ்ட் தான் வரும். புரிஞ்சுங்களா? இதுவே இந்த மாதிரி பிரிச்சது, இந்த மாதிரி குறுக்கு எப்படி பிரிஞ்சது அப்படின்னா என்ன கிடைக்கும் காம்பினேஷன்? குறுக்கு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அதான் சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி சென்ட்ரல்ல பிரிஞ்சது அப்படின்னா ஆன்லைன் டக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி சென்ட்ரல் பிரிஞ்சதுன்னா என்ன காம்பினேஷன் கிடைக்கும்? சொல்லுங்க யோகா தனசேகர்லாம் சொல்லுங்க. சென்ட்ரல் பிரிஞ்சது அப்படின்னு எந்த காம்பினேஷன் கிடைக்கும் இந்த மூணுல? மறுபடியும் லாஸ்ட் டேவா? பாருங்கம்மா, ஒரு கம்ப்ளீட் ரெட் இருக்குமா? ஒரு கம்ப்ளீட் ரெட் வேணும் எனக்கு. கம்ப்ளீட் ரெட் ரெட் பிளஸ் கிரீனு, ஒரு கம்ப்ளீட் கிரீன், இந்த இதுல ஒரு ரெட் பிளஸ் கிரீன். சோ இந்த பாசிபிலிட்டி இது ரெண்டும் எந்த சைடு போகுது? இது ரெண்டும் ஒரு சைடு போகணும். அப்ப எதுமா வரும்? கம்ப்ளீட் ரெட் எங்கமா இருக்கு? இது கம்ப்ளீட் ரெட் ரெட் பிளஸ் கிரீன் இதுல இருக்கு பாருங்க. ரெட் பிளஸ் கிரீன் பிளஸ் இந்த இதுல என்ன இருக்கு? ரெட் பிளஸ் கிரீன். இந்த இது வந்து ஒரு கம்ப்ளீட் கிரீன் இந்த இதுக்கு பேர் என்ன? adjacent disjunction 2. இதுவும் adjacent disjunction 1. adjacent பக்கத்துல இருக்கிறது வந்து ஒன்னா போகுது, பக்கத்துல இருக்கிறது வந்து ஒரு போலுக்கு போகுது அப்படின்னு. தேர்டா ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல, alternate disjunction. தேர்டா என்ன இருக்கு? alternate disjunction. சோ இது ரெண்டு என்னன்னு சொல்லுவோம்? இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு, இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. இது ரெண்டு என்னன்னு சொல்லுவோம்? ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்டர்னேட் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு, இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. இது ரெண்டு என்ன சொல்லுவோம்? ஆல்டர்னேட் சொல்லுவோம். இது ரெண்டும் ஒரு போலுக்கு போகுது, இது ரெண்டும் ஒரு போலுக்கு போகுது. ஆல்டர்னேட். அதுக்கு அப்படி போனா என்ன காம்பினேஷன் கிடைக்கும்? என்ன பாசிபிலிட்டி இருக்கு? அப்படி போனா என்ன பாசிபிலிட்டி இருக்கு இந்த மூணுல? மீதி இருக்கிறது ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். லாஸ்ட் பாசிபிலிட்டி, இந்த தேர்ட் பாசிபிலிட்டி. இந்த இதுல வந்து ஃபங்க்ஷனல் கேமெட்ஸ் எதுல ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இதுல வந்து இந்த மாதிரி மூணு பாசிபிலிட்டி பார்த்தோம்ல, adjacent alternate. இந்த மூணுல வந்து எதுல வந்து ஃபங்க்ஷனல் கேமெட் ஃபார்ம் ஆகும்? ஃபங்க்ஷனல் கேமெட் எதுல ஃபார்ம் ஆகும்? will be formed only in functional gametes will be formed only from alternate disjunction. சோ டிரான்ஸ்லோகேஷன்ல ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, ஒன்னு வந்து குவாட்ரிவேலன்ட் சொல்லணும், இன்னொன்னு வந்து ஃபங்க்ஷனல் கேமெட் will be formed only in alternate disjunction.
இந்த குவாட்ரிவேலண்ட் நாலாவது இருக்குல்ல, இந்த குவாட்ரிவேலண்ட் பாயிண்ட் சொல்லணும். ஃபங்க்ஷனல் கேமெட் வந்து ஆல்டர்னேட் டிஸ்டிங்ஷன்ல தான் ஃபார்ம் ஆகுது. சோ அப்ப மத்ததெல்லாம் என்ன இருக்குது? நான் ஃபங்க்ஷனல் கேமெட்ஸ். நான் ஃபங்க்ஷனல் கேமெட்ஸ். அந்த நான் ஃபங்க்ஷனல் கேமெட்ஸ்க்கு வேற என்ன பேர் சொல்லலாம்? நான் ஃபங்க்ஷனல் கேமெட்ஸ்க்கு பேர் என்ன? நான் ஃபங்க்ஷனல் கேமெட்ஸ்க்கு பேர் தான் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்றோம். நான் ஃபங்க்ஷனல் கேமெட்ஸ்க்கு பேர் தான் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸ்டெரைல் அப்படின்னு சொல்றோம். சோ அதனால இது வந்து ஏன் செமி ஸ்டெரைல் சொல்றோம், ஏன் கம்ப்ளீட் ஸ்டெரைல் சொல்லாம ஏன் செமி ஸ்டெரைல் சொல்றோம் பரணி? அது ஸ்டெரைல்னே சொல்லலாம், ஏன் கம்ப்ளீட் ஸ்டெரைல் சொல்லாம செமி ஸ்டெரைல் சொல்றோம்? ஆல்டர்னேட் டிஸ்டிங்ஷன்ல ஸ்டெரிலிட்டி, நோ ஸ்டெரிலிட்டி. ஆல்டர்னேட் டிஸ்டிங்ஷன்ல நோ ஸ்டெரிலிட்டி. அப்ப ஸ்டெரிலிட்டி எப்ப ஃபார்ம் ஆகுது? இந்த ரெண்டு அட்ஜசன்ட் டிஸ்டிங்ஷன் இருக்குல்ல, அதுல தான் வந்து ஸ்டெரைல் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. சோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகுறதுனால இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? செமிஸ்டெரைல் அப்படின்னு சொல்றோம். They produce semi-sterile plants with low seed set. Semi-sterile plants with low seed set. Semi-sterility. சோ இதனால வந்து பினோடைபிக் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பாதிக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் சும்மா கதை பாயிண்ட் தான். பினோடைபிக் எக்ஸ்பிரஷன் எல்லாத்துலயுமே பாதிக்கும். டெலிஷன், டூப்ளிகேஷன், இன்வர்ஷன், டிரான்ஸ்லோகேஷன் எல்லாத்துலயுமே பினோடைபிக் எக்ஸ்பிரஷன் பாதிக்கும். சோ இந்த பினோடைபிக் எக்ஸ்பிரஷன் வந்து பாதிக்குது அப்படின்றாங்க. முன்னாடி தனித்தனியா பிரிஞ்சு லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பார்த்தோம்ல, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பார்த்தோம்ல. கேமெட்ஸ் தனித்தனியா பிரியாம இப்ப லிங்கா, அதாவது வந்து ரெண்டு ஜீன் வந்து ஜோடியா சேர்ந்து போகுது அப்படின்றாங்க. டிரான்ஸ்லோகேஷன்ல கேமெட்ஸ் தனித்தனியா பிரியாம ரெண்டு ஜீன்ஸ் வந்து ஜோடியா சேர்ந்து போகுது அப்படின்றாங்க. அந்த லிங்கேஜ்னா என்னன்றதா அடுத்த டாபிக்ல வரும். இந்த லிங்கேஜ் இருக்குல்ல, முன்னாடி தனித்தனியா பிரிஞ்ச ஜீன்ஸ் வந்து இப்ப வந்து லிங்கேஜ், அதாவது லிங்கேஜ்னா ஜோடியா சேர்ந்து போறது. ரெண்டு ஜீன் வந்துட்டு இப்ப இது வந்து பார்ட் ஷேப்னு வச்சுப்போம். பி வந்து சீட் கலர்னு வச்சுப்போம். இது ரெண்டுமே ஜோடியா சேர்ந்து போகுது. பார்ட் ஷேப், சீட் கலர். ஒருவேளை இங்க பிளாக் பார்ட் ஷேப் வந்துட்டு இன்ஃபிளேட்டட் இருக்குன்னு வச்சுப்போம். சீட் கலர் வந்து எல்லோ இருக்குன்னா இந்த ரெண்டு ஜோடியா சேர்ந்து போகுது அப்படின்றாங்க. இந்த ரெண்டுமே ஜோடியா சேர்ந்து போகுதுன்றாங்க. ரெண்டு தனித்தனியே பிரிய மாட்டேது, ரெண்டு ஜோடியா சேர்ந்து போகுது. அது என்ன எப்படின்றது அடுத்த டாபிக்ல வரும். லிங்கேஜ்னா என்னன்றது நெக்ஸ்ட் டாபிக்ல வரும். சோ அதை பத்தி அதுல டீப் இன்டெப்தா பார்ப்போம். டிரான்ஸ்லோகேஷனா ரெண்டு பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா குவாட்ரிவேலண்ட் ஒன்னு எழுதணும். இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனல் கேமெட் வந்து ஆல்டர்னேட் டிஸ்டிங்ஷன்ல ஃபார்ம் ஆகுது. ஃபங்க்ஷனல் கேமெட்ஸ் வேர் ஃபார்ம்ட் இன் ஆல்டர்னேட் டிஸ்டிங்ஷன் அப்படின்றத எழுதணும். ஓகே, புரிஞ்சுதாமா நடத்துந்து? செமிஸ்டரல் பிளான்ஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆல்டர்னேட் டிஸ்டிங்ஷன் இருக்குல்ல, இந்த ஆல்டர்னேட் டிஸ்டிங்ஷன்ல வந்து நார்மல் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா? நார்மல், அதாவது நான் ஸ்டெரைல் எது? ஆல்டர்னேட் டிஸ்டிங்ஷன். இந்த மாதிரி பிரியும் போது ஸ்டெரிலிட்டி ப்ரொடியூஸ் ஆகாது. பட் அட்ஜசன்ட் பிரிஞ்சது எந்த ஆப்ஷன்? இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இதுல வந்து ஸ்டெரிலிட்டிக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த இதுல வந்து என்னது? நோ ஸ்டெரிலிட்டி. சோ இந்த மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறதுனால, ரெண்டு பாசிபிலிட்டியுமே மிக்ஸ் ஆகிறதுனால அது செமிஸ்டெரைல் அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ளீட்லி ஸ்டெரைல் இல்ல, செமிஸ்டெரைல் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதாம்மா பத்மபிரியா? ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா நடத்ததுல? புரிஞ்சுதா நடத்தது இன்னைக்கு? புரிஞ்சுதாம்மா ஆன்லைன் பேட்ச்? ஓகே ஓகே. ஒரு டைம் 2-3 டைம் நீங்க மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா புரியும். இப்போ யாரா ஃப்ரெஷ்ஷா எல்லா டாபிக்கும் கேட்குறீங்க அப்படின்னா நீங்க 2-3 டைம் பாத்தீங்க அப்படின்னா புரியும். ஓகேவா? ஓகேமா. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா முடிச்சுக்கலாம் கிளாஸ். இந்த கொஸ்டின் வேணா ஸ்கிப் பண்ணிடலாம். சும்மா ஒரு கொஸ்டின் போட்டிருந்தேன், பிலிம்ஸ் கொஸ்டின், அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துப்போம். ஸோ இதுல தான் ப்ராக்டிஸ் கொஸ்டின்.
இன்னைக்கே எடுத்து சால்வ் பண்ண பாருங்க கொஸ்டின்ஸ். புரிஞ்ச மாதிரி இருக்கும், பட் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ண, நிறைய எழுதி பார்க்க அப்படிதான் புரியும். ஓகேவாமா? தேங்க்யூ. இவ்வளவு மார்னிங்